சீமான அண்ணனை பத்தியும் பார்த்திருக்கேன், அவருடைய பேச்சும் கேட்டிருக்கேன். எனக்கு முதல்ல அவருடைய கொள்கையிலும் நிறைய நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து மாத்தி பேசுறாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. மாத்தி பேசுறாருமா? இப்போ ஒரு இன்னைக்கு இதுதான் அப்படின்னா நாளைக்கு இது இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யலன்னா ஒரு விஷயத்த சொல்லி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னாரு, இன்னைக்கு அதை மாத்திக்கிட்டாரு அப்படின்னு. 8 வருஷம்லாம் வேணாம், முந்தானேத்து சொன்னதை அதுக்கு 3 நாள் கழிச்சு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எருமை பாலை நம்ம படிக்கலாம் வேணாம், உங்களுக்கு படிக்க இஷ்டம் இல்லைன்னா நம்ம வந்து விவசாயம் செஞ்சுக்கலாம். எல்லாரும் வந்து நீங்க நல்லா பால் குடிங்க, நம்ம வந்து மாசம் வந்து 20,000 சம்பளம் போதும் உங்களுக்கு, அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். நம்மளுடைய பொருட்களை வச்சே சாப்பிட்டு நம்மளுடைய அந்த 20,000க்குள்ள நம்மளுடைய அன்றாட தேவைகளை நிறைவுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா பிராக்டிக்கலா இப்ப இருக்கிற டெக்னாலஜியான வேர்ல்ட்ல இதை வச்சு எப்படி யோசிக்க முடியும்? ஆடுகள் மாடுகளுடைய மாநாடு நடத்தினாரு, அதோடைய ஒரு திட்டம் நோக்கம் சரியா மக்களுக்கு போய் சேரல, தப்பாதான் போய் சேர்ந்துச்சு. ஏன்னா ஆடு மாடுகள் மாநாடு நடத்தி இப்ப என்ன பண்ண போறோம்? அது நல்ல நோக்கம் நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல நோக்கம்னா நல்லா எடுத்துட்டு போயிருந்தா கண்டிப்பா அது மக்களை சேர்ந்திருக்கும் நினைக்கிறேன். அவர் கேக்குறதுனா அந்த நோக்கம் நல்ல நோக்கமா? அவங்க முன்னெடுத்தது நல்ல நோக்கம் தான். விவசாயிகளுக்காக பண்ணும்போது நல்ல நோக்கம் தான், விவசாயிகளுக்காக பண்ணும்போது நல்ல நோக்கம் தான். சரி, ஓகே, நல்ல நோக்கத்துக்காக பண்ணது, ஆனா மக்கள் கிட்ட போய் சரியா சேரலங்கறீங்க. அவர் பேசிய வார்த்தைகளும் அவர் பேசிய வார்த்தைகள் தான் அங்க தப்பாக இருந்துச்சு தவிர அவரோட நோக்கங்கள் இன்னுமே ஒரு நோக்கங்கள் வந்து நல்லாதான் இருக்கு. ஆனா அவருடைய வெளிப்பாடு சரியில்லையோ? விஜயும் ஒரு பக்கம் நம்ம ஆதரிக்கிறோம், சீமான் அவர்களும் இருக்காரு. 2 பேர்ல யார சூஸ் பண்றதுன்னு முடிவு பண்ண முடியாம தத்தளிக்கிறோம் போல தெரியுது. வச்சுக்கலாம். சரி, ரைட், ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆஷிகா. ஆஷிகாவா? ராஜேஷ் திரும்ப திரும்ப கேக்கும்போது சரி, ஓகே. ஆஷிகாக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாமா? பரிதா ஏதோ சிரிக்கிறாங்க. சரி, ஓகே, ரொம்ப நல்லா பேசுனீங்க ஆஷிகா. இப்ப ஆஷிகா என்ன சொன்னாங்கன்னா, சீமான் அவர்களை பத்தி சில டாபிக் பேசினாங்க. இப்ப நம்ம விஜய் அவர்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம். சீமானுடைய கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு சில கொள்கைகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆடு மாடு மேய்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல விஷயமும் இருக்கு, ஆனா அதுல எனக்கு சில விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய கருத்து, அது சரியாக இருக்கலாம், அதுல சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அதை நான் மக்கள்கிட்டே விட்டுறேன், அதுல நான் எந்த விமர்சனமும் வைக்கல.